نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணில் நிறைந்த பெரியவர்களே, இன்றைக்கு சூரத்துல் ஃபத்ஹ் ஓதப்பட்டது. இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹன் முபீனன் என்று தொடங்கக்கூடிய இந்த சூராவுக்கு பேரே வெற்றி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்குது. இதுக்குள்ள வெற்றிக்குரிய செய்திகள், வெற்றி பெற்றதனுடைய அறிகுறிகள், போர் செல்வங்கள், முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நியாமத்துகளை எல்லாம் இந்த சூரா உள்ளடக்கி இருக்கிற காரணத்தினால் இந்த சூறாவை ஒரு கடை ஆரம்பிக்கிற போதோ அல்லது வீடு குடி போகும்போதோ சூரத்துல் பக்ராவும் அதே போல் இந்த சூரத்துல் ஃபத்ஹ் என்ற இந்த ரெண்டு சூறாவையும் ஓதிட்டு குடி போயிட்டோம்னா செல்வம் பெருகும் என்பது மட்டுமல்ல, இடர்கள் நீங்கும், ஷைத்தானுடைய கோளாறுகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சூறா. தொடக்கமே இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே நிச்சயமாக நாம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது எந்த மகத்தான வெற்றி இது? முஃபஸ்ஸிரீன்கள் ரெண்டு கருத்து சொல்லுகிறார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹுதைபியா, அது ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு ஒப்பந்தம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி. அப்போ இந்த மகத்தான வெற்றி என்பது இந்த ரெண்டையும் குறிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பெரும்பாலானவர்கள் இதை ஹுதைபியாவைத்தான் இந்த மகத்தான வெற்றி என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து சென்று மதீனாவுக்கு போனவர்கள் மக்காவிலே தவாஃப் செய்து கொண்டே இருந்து பழக்கப்பட்டு போன இவர்களுக்கு எப்படா காபத்துல்லாவை பார்ப்போம், தவாஃப் செய்வோம் என்கிற ஆசை மேலிட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாள் கனவு கண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சென்று தவாஃப் செய்வதாக. ஃபஜ்ருக்கு பின்னாலே எப்போவுமே கனவுகளை பரிமாறிக்கொள்ளுகிற பழக்கம் உண்டு. நபி அவர்கள் இந்த கனவை பற்றி சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இருக்கிற சஹாபிகள் எல்லாம் புறப்பட்டார்கள். 1400 பேர்கள் கொண்ட ஒரு குழு, ஒரு கூட்டம் புறப்பட்டு மதீனா மக்காவுக்கு பக்கத்திலே ஹுதைபியா என்ற இடத்திலே வந்து தங்கினார்கள். அங்கிருந்து ஹரம் அதற்கு பின்னாலே ஆரம்பமாகிறது. அங்கிருந்து இஹ்ராம் கட்டிட்டு உள்ள நுழையணும். உம்ராவுக்காக வேண்டி புறப்படுகின்றார்கள். இஹ்ராம் கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ உம்ரா செஞ்சுட்டு தான் இந்த இஹ்ராமை அழிக்கணும். இப்போது எதிரிகள், மக்காவில் இருக்கின்ற குறைஷிகள் உள்ளே விடுவதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. விட முடியாது, நீங்கள் திரும்பி போங்கங்கிறாங்க. இவன் போருக்கு வந்திருக்கிறான், ஏதாவது பண்ணுவானுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க, நாங்கள் நிராயுத பாணியாக வந்திருக்கிறோம், எந்த விதமான ஆயுதமும் இல்லை, எங்களுக்கு இபாதத்து ஒன்று மட்டும்தான் குறிக்கோள், தவாஃப் செஞ்சுட்டு நாங்கள் போயிடுவோம்னு சொன்னாங்க. விடமாட்டேன்னா அடுத்த வருஷம் வேணால் நீங்கள் வந்து தவாஃப் செஞ்சுங்க, இந்த வருஷம் அனுமதி இல்லைன்னா. கடைசியில் இது பெரிய பிரச்சனையாக ஆச்சு. 1400 சஹாபாக்களுக்கு மேலே அந்த இடத்துல கூடி நிற்கின்றார்கள். இஹ்ராமுடையோடு இருக்கிறார்கள். இஹ்ராம் இருந்தால் என்ன கூடாதோ அந்த சில தடைகள் எல்லாம் அவர்களுக்கும் இருந்தன. 19 நாள் என்றும் ஒரு சொல்படி 20 நாளும் அங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள். உள்ளே விட அனுமதிக்கவில்லை. அடுத்த வருஷம் ஆயுதம் இல்லாமல் வாங்க, வந்துட்டு தவாஃப் செஞ்சுட்டு உம்ரா செஞ்சுட்டு திரும்பி போயிருங்க அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. பேச்சுவார்த்தைக்காக வேண்டி புதைல் இப்னு வர்கா என்று ஒருவர் வந்தார். அந்த பேச்சும் தோல்வி அடைந்தது. உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்று ஒருவர் வந்தார். பேசி பார்த்தார், பேச்சு தோல்வி அடைந்தது. கடைசியாக சுஹைல் என்று ஒருவர் வந்தார். அவருடைய பேச்சிலே ஓரளவு மேம்பாடு காணப்பட்டது. அவர் பேசினார். அந்த பேச்சிலே ஒப்பந்தம் முறையாக
கையெழுத்தானது. ஒரு 10 கண்டிஷன்கள், அதில் அநியாயமான சில கண்டிஷன்கள், நம்முடைய பார்வைக்கு அநியாயமான கண்டிஷன், சஹாபாக்கள் எல்லோருக்குமே அது அந்த அநியாயமான கண்டிஷன்கள் தான். விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை என்பதனாலே சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த ஹுதைபியாவினுடைய இந்த உடன்படிக்கை எழுதப்பட்டதற்கு பின்னால் இதுவரை இஸ்லாத்திற்கு வருவதற்கு தடையாக இருந்த எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு விட்டன. யாரும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கோ அதன்படி ஒழுகுவதற்கோ முழு உரிமை உண்டு. அதை பிரச்சாரம் செய்வதற்கும் அதிகாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இனி அடுத்த காலங்களில் போர் நிறுத்த ஒப்பந்தம், இனிமேல் போர் செய்வது கூடாது என்ற ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அதில் ஒரு கபீலா முஸ்லிம்கள் பக்கம் இருந்தார்கள், இன்னொரு கபீலா குறைஷிகளின் பக்கம் இருந்தார்கள். ஆனால் அந்த குறைஷிகள் ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள். யாரையும் போர் செய்வதோ வெட்டுவதோ கூடாது என்று. ஆனால் முஸ்லிம்களுடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய பனு பிக்ர் என்று சொல்லப்படுகிற கபீலாவை சார்ந்தவரை வெட்டுவிட்டார்கள். வெட்டியதன் மூலமாக இவர்கள் தங்களுடைய ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தை மீறியதாக அறிவித்து போருக்கு தயாரானார்கள். இதுதான் அதனுடைய சுருக்கம். இதில் என்னன்னா, ஒரு இடைப்பட்ட காலங்களில் இந்த 2-2.5 வருஷத்து காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முறையாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். பயன்படுத்துறதுன்னா என்ன, தீனை பரப்புவதற்கான சரியான சான்ஸ் இது என்று, கோல்டன் சான்ஸ் என்று விளங்கினார்கள். அதுபோன்று எழுத்துக்கள் மூலமாக தீனை பரப்புவது என்பது ஒன்று பேச்சின் மூலமாக, அதாவது நசீஹத்துகள் செய்வதன் மூலமாக மக்களுக்கு அதை பேசி அவர்களை திருத்துவது, இது ஒரு வகையான தீனை பரத்துவது. இன்னொன்று எழுத்தின் மூலமாக. அன்றைக்கு எழுத்து என்னவாக இருந்தது, கடிதங்கள் எழுதி, யார் யாருக்கு கடிதங்கள் எழுத வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் கடிதங்களை எழுதி விளக்கி, இஸ்லாம் என்றால் இதுதான் என்பதை விளக்கி எழுதுவதற்கான ஒரு எழுத்து முறையும் அங்கே இருந்தது. மூன்றாவது ஜிஹாது. இந்த மூன்றும் தான் தீனை பரப்புவதற்கான வழியாக இருந்தது. ஆனால் ஜிஹாத் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆங்காங்கே பெரும் அரசர்களுக்கு, உலகத்திலேயே வல்லரசு என்று சொல்லப்பட்ட ரோம் நாட்டு சக்கரவர்த்தி, அதே போல் பாரசீக நாட்டு சக்கரவர்த்தி, இவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியே ஹபஷாவுக்கு, மக்கூக்கஸுக்கு, இவங்க ஏறத்தாழ 274 கடிதங்கள், மிகப்பெரிய விவிஐபிகள், அரசர்கள், பெரும் அதிகாரிகள், இவர்களுக்கெல்லாம் கடிதங்கள் போனது. கடிதங்கள் அங்கங்கே பறந்ததுக்கு பின்னால், சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு தடையாக எதெல்லாம் இருந்துச்சோ இன்றைக்கி எந்த தடையும் இல்லை. ஆகையினால கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய மகத்தான வெற்றி வந்து விட்டது. வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டமாக மக்கள் நுழைவார்கள். அதை காணுகிற போது அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், அவனை ஸ்துதியுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. ஃபௌஜ் என்று சொன்னால் பட்டாளமாக, பெரும் குழுவாக வர்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, அப்புறம் படிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் தங்குறாங்க, அப்புறம் போகிறதும் வர்றதுமா இருந்துச்சு. வெளி ஊர்களிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்தெல்லாம் பெரும் கூட்டங்கள் வந்து போய் கொண்டிருந்தன. இது இஸ்லாத்தை பரப்புவதற்கான சரியான வாய்ப்பாக அமைந்தது. அன்றைக்கு அது பரவத் தொடங்கியது. அதனுடைய பரவல் தன்மை இன்றைக்கு வரை நீடித்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் பறந்து விரிந்து கொண்டே இருக்கிறது. யாராலும் அதை தடுக்க முடியாது. இதுவரை தடுக்க முடியவில்லை. கோடிகள், பல கோடிகளாக இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது அப்படியே பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு அடித்தளமான ஒரு காரணம் இந்த ஹுதைபியா தான். இந்த ஹுதைபியாவைத்தான் அல்லாஹ் ஃபத்ஹன் முபீனா, மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதிலே எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்தவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்வனை செய்தவர்கள்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்களை கொண்டவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணை வாரி தூற்றியவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடு கடத்தச் செய்தவர்கள், நாயகம் அவர்களுடைய தலைக்கு விலை பேசி கொலை செய்வதற்கான திட்டங்களை தீட்டியவர்கள், இப்படி பெரும் பட்டியல் நீளுகிறது. எல்லோருக்குமே மன்னிப்பை வழங்குகிற ஒரு தருணம்தான் இந்த மகத்தான வெற்றி ஹுதைபியா. எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்கினார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. ஒரு சொல்படி 10,000 பேர், 1400 பேர் இருந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு 10,000. இன்னொரு ரிவாயத்துப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ளே நுழைகின்ற போது 15,000 பேர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். இருக்கலாம் 10,000 பேர்கள் இங்கிருந்து புறப்பட்டு போனவர்கள். இதை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராமங்கள் பல பாகங்களிலிருந்து வந்து கூடியவர்கள் எல்லாம் சேர்த்தா 15,000க்கு வழி இருக்கிறது. எனவே 15,400 எங்கே, 15,000 எங்கே? இந்த 2 வருட காலகட்டத்திற்குள்ளாக பல ஆயிரம் பேர்கள் இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறார்கள். வெற்றியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடி பிடித்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கத்திலே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு புறத்திலே கருப்பு தலைப்பாகையை கட்டிக்கொண்டு தலை தாழ்த்தி கொண்டு வெற்றியை மகிழ்ந்து சுவைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தவர்களாக உள்ளே நுழைகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனுடைய விவரங்கள் நீண்ட விவரங்கள், நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒன்று. இங்கே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து இங்கே நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒன்று. நாயகம் அவர்கள் விட்டு கொடுத்த ஒரு காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி கிடைத்தது. எனவே விட்டு கொடுக்குதல் என்பது இங்கிருந்து நாம் எடுக்க வேண்டிய ஒரு பாடம். விடமாட்டேன்னு சொன்னாங்க, சம்மதிச்சாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய யாரும் மதீனாவுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் திருப்பி அனுப்பிடணும். மதீனாவில் இருக்கிற யாராவது மக்காவுக்குள்ளே வந்தால் நாங்கள் வச்சுக்குவோம், திருப்பி அனுப்ப மாட்டோம். ரொம்ப அநியாயமாக தான் தெரியுது. சஹாபாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கோபப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஆனால் பெரிய ராஜதந்திரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றவன் அங்கே வந்து முஸ்லிம்களை பார்த்து அவனும் திருந்துவதற்கான வழிவகை உண்டு. அதனால் அவனும் கெட்டுவிடுவானோ என்பதனால் இவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஆனால் உடனே அனுப்பி வைத்து விட்டால் அவன் முஸ்லிமான நிலையில் மக்காவுக்குள்ளே வருவான். மக்காவுக்குள்ளே இருந்து இஸ்லாத்தை அவன் பரப்புவதற்கு அவன் காரணமாக ஆகுவான். அவனை மதீனாவுக்குள்ளே தங்க வைத்து அவன் தன்னுடைய குஃப்ரு ஷிர்க்கிலேயே நீடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மதீனாவிலே தங்க வைத்தால் இருக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து போடுவான். அப்படிங்கிறதுனால அவனை வைக்கக்கூடாது, அனுப்பிச்சிடணுங்கிறது அல்லாஹ்வுடைய திட்டம், ரசூலுடைய திட்டம். ஆகையினால் இந்த ஒப்பந்தத்தை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நடந்தது. முஸ்லிமானவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். மக்காவிலே இருந்து தீனுடைய சேவைகளை அவர்கள் செய்தார்கள். தீன் பரவியது. மதீனாவிலே இது போன்ற இளையோடைய புற்றுநோயை போல உள்ளே வந்து எல்லோரையும் கெடுத்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள் அல்லவா? எனவே மதீனாவில் எந்த காஃபிரையும் அனுமதிக்கலை. இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க மக்காவிலே இருந்து வேலை செய்யுங்க. அபூ பசீர் என்பவர் அப்படித்தான் திருப்பி அனுப்பப்பட்டார். அபூ ஜந்தல் திருப்பி அனுப்பப்பட்டார். கயிறு இருக்கட்டும். இவ்வளவெல்லாம் இருந்தும் கூட நபி அவர்கள் ஏன் விட்டு கொடுத்தார்கள்? விட்டு கொடுத்ததனுடைய பலன்தான் ஃபத்ஹும் முபீன், மகத்தான வெற்றி. அப்படி விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் போர்க்களத்தை கண்டிருப்பார்கள், போர் நடந்திருக்கும். ஆனால் எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. இதுதான் ஒரு காரணம். விட்டு கொடுப்பது என்பதும் எதிரிகளை மன்னிப்பது என்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட மிகப்பெரிய தந்திரம் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கினார்கள். எல்லோருக்கும் மன்னிப்பு. யார் வேணாலும் இஸ்லாத்தில் வரலாம். விஷந்தோய்ந்த வாளுடன்
கொலை செய்ய வேண்டும் என்று சுற்றி திரிந்து கொண்டிருந்த சஃப்வான் இப்னு உமையாவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இஸ்லாத்திலே அவரை இணைத்தார்களே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, உமையத் இப்னு கலஃப் பெரிய ஆயுத டீலர் அவன். அந்த உமையத் இப்னு கலஃப் பத்ரில் செத்துட்டான். உமையத் இப்னு கலஃப் தந்தைக்கு பழி வாங்குவதற்காக வேண்டி அன்றைக்கு பிச்சுவா கத்தியோடு விஷந்தோ இந்த பிச்சுவா கத்தியோடும் வாளோடும் சுற்றி திரிந்து கொண்டிருந்த சஃப்வான் இப்னு உமையாவுக்கு கூட பாதுகாப்பு வழங்கப்பட்டது. தாராளமாக இஸ்லாத்துக்கு வரலாம், மன்னிப்பு வழங்கப்பட்டது. அப்துல்லா இப்னு உமையா ரசூலுல்லாஹ்வை எப்படியெல்லாம் பேசினாலும், சுஹைல் இப்னு அம்ர் எப்படியெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசினாலும் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கினார்கள். இதனுடைய பலன் என்ன? மன்னித்ததன் காரணமாக ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, இஸ்லாம் பரவியது. அப்படி மன்னிச்சதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த மரியாதையும் கெட்டு போகலை. தாயிஃபுக்கு போனார்கள். தாயிஃபிலே புறப்பட்டு சென்ற நேரத்தில் 3 பெரும் தலைவர்கள், பெரும் கோடீஸ்வர குபேரர்கள், தோட்டத்துக்கு அதிபதிகளாக இருந்தவர்கள், திராட்சை தோட்டங்கள், திராட்சைனா பெரிய பெரிய திராட்சை அங்கெல்லாம் தாயிஃபுக்கு போனவங்களுக்கு தெரியும். திராட்சை தோட்டங்கள் இன்றைக்கும் இருக்குது, விளைச்சல் இன்றைக்கும் இருக்குது. அதில் 3 பேர்ட்டையும் போனாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்வி, தாக்குதல் சாதாரணப்பட்டதல்ல, ரொம்ப கேவலமாக பேசினாங்க. இவனை விட்டால் வேறு யாரும் கிடைக்கலையா அல்லாவுக்கு? எவனாவது இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை தான் நபியை அனுப்புகிறதா? எங்களை மாதிரி பெரிய பெரிய குடும்பத்து பெரிய ராயல் ஃபேமிலியில் உள்ளவங்களெல்லாம் அனுப்ப தெரியாதா அல்லாவுக்கு? இப்படியா பேசினானோ, ரசூலுல்லாஹ்வை முன்னால் வச்சுட்டு பேசுகிறானோ. நான் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று தெளிவாக சொன்னதற்கு பிறகு சின்ன சின்ன பசங்களை எல்லாம், வாலிப பசங்க, விளையாட்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் நிறுத்திட்டு எல்லாம் கல்லை நிறைய பொறுக்கிங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுக்கிங்க. எல்லாம் பொறுக்கிட்டான். ஒவ்வொருத்தரையும் அடிக்க சொல்லி ஏவி விட்டான். எல்லாம் விளையாட்டு பசங்க, இந்த விசிலடிச்சாங்குஞ்சன்னு சொல்கிறவன் அந்த மாதிரி இவனுங்க எல்லாம் அடிக்கிறானுவோ காசுக்காக வேண்டி. அடித்தான் மண்டையில், தலையில், காலில், கையில், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில், அவருடைய உடல் முழுவதும் ரணமாக ஆனது. ரணமாச்சுன்னு சொன்னால், ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னால், ரத்தம் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல விட்டால் உறைஞ்சு போயிடும் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரத்தம் அப்படியே இருந்தது, காயவில்லை, உலரவில்லை, அப்படியே இருந்தது, ஒழுகிக்கொண்டே வந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்கும்போது அங்கிருந்து ஒழுகுது, ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்கும்போது அங்கிருந்து ஒழுகுது. ஒழுகி 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 உடலுடைய எல்லா பாகத்திலிருந்தும் ஒழுகி காலணி பக்கம் வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே மலக்குல் ஜபல், அல்லாஹ் மலக்குகளுக்கு, மலைகளுக்கென்று மலக்குகளை வைத்திருக்கிறான். அந்த மலக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், உத்தரவிடுங்கள், 2 மலைகளுக்கு இடையில வச்சு இவனுங்களை நசுக்கிடுறேன் என்று உத்தரவு கேட்டார்கள். கொடுக்கவில்லை. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இந்த கூட்டத்தை அப்படியே நாசமாக்கி விடலாம், பனு சகீஃப் கோத்திரத்தார்கள். இல்லை, அல்லாஹும்ம ஹ்திஹிம், அல்லாஹும்ம ஹ்தி பிஹிம் ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இவர்களுக்கு ஹிதாயத்து கூட தெரியாமல் செய்கின்றார்கள் என்று சொன்னார்கள். இதனுடைய விளைவு, இதனுடைய பலன் என்னவாச்சு? கடைசியாக 40 பேர் கொண்ட பனு சகீஃப் கோத்திரத்தார்கள் தாயிஃபினுடைய முற்றுகைக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று, ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய குபேரர்கள் எல்லாரும் வந்து மண்டியிட்டு இஸ்லாத்தை ஏற்று மன்னிப்பு கேட்டு அந்த 40 தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வரலாறு பதிவு செய்திருக்கிறார். மன்னிக்காமல் அந்த சமூகத்தை அழித்து நசுக்கி இருந்தால் இன்னைக்கு நாம் முஸ்லீமாக இருக்க முடியாது. இன்னைக்கு நாம் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தவர் அதே தாயிஃபினுடைய பனு சகீஃப் கோத்திரத்தை சார்ந்த முஹம்மது பின் காசிம். முஹம்மது பின் காசிம் தான் இந்தியாவிலே படையெடுத்து வந்தார். அவரை விட்டிருந்தால் அங்கே திருப்பி கூப்பிட்டாங்க,
விட்டிருந்தால் இந்தியாவில் முஸ்லீம் அல்லாத ஒருத்தரையும் இல்லாத மாதிரி இந்த நாடு முழுவதுமே முஸ்லீம்கள் என்கிற நிலையை உருவாக்கியிருப்பார். ஒரு நிலைமை ஏற்பட்டது, அரசியல் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் திரும்ப வாபஸ் பெறப்பட்டார். கயிறு இருக்கட்டும். முஹம்மது பின் காசிம் சகஃபி பனு சகீப் கோத்திரத்தார்களிலே ஒருவர். அவரை பெருமானார் அவர்கள் அழித்திருந்தால், அவர்கள் இந்த நாட்டிலே வந்து படையெடுக்காமல் இருந்திருந்தால் நாமெல்லாம் முஸ்லீமாக இருப்போமா என்பது கேள்விக்குறிதான். எனவே இன்றைக்கு நாமெல்லாம் இப்படி இருப்பதற்குரிய காரணம் பெருமானார் அவர்கள் மன்னித்தார்களே, அதுதான் காரணம். எனவே விட்டு கொடுப்பது, மன்னிப்பு என்பது இந்த சம்பவத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா புரிந்து அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ரப்பனா தகப்பல் துஆனா வ ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ ததர்ருஅனா வ தகஷ்ஷுஅனா வ தம்மிம் தக்ஸீர அமாலினா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.